அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் மசாலா வறுவல். இதை எப்பவும் நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் நம்ம இப்போ செய்ய போகிறோம். முதல்ல இந்த வாழைக்காயை தோல் சீவி எடுத்துக்கிடலாம். இப்போ தோல் சீவிட்டோம். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக போட்டோம்னா தான் இது உடையாது. அதனால் கொஞ்சம் பெருசாக இதை நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 80% நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை குக் பண்ணிக்கலாம். இதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4 வரமிளகாய், கொஞ்சமாக ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்னதாக தக்காளி, இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இது இருக்கணும். ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அது இருக்கட்டும் ஒரு ஓரமாக. இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. க்யூப்ஸாக தான் இதை நம்ம கட் பண்ணணும், அப்போ தான் இது உடையாது. இப்போ இதை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து ஒரு 80% இதை குக் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ இது 80% வந்து குக் ஆயிடுச்சு. ஒரு ஸ்ட்ரெயினரில் இதை வடிகட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானதையும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, அது கூட நம்ம நசுக்கி வச்சுருக்க இஞ்சி, கட் பண்ணியிருக்க பூண்டு, இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நறுக்கிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு வாழைக்காயை சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்து விட்டு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து இறக்கிடுங்க. அவ்வளவுதான், டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சா சரோஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.